நம்மை விட 100 மடங்கு இல்ல அதற்கு மேல சவால் நிறைந்தது மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் சவால் தான். அதனாலதான் அரசாங்கம் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்குகிறது. இந்த நிலையில இது சலுகைகள் அப்படிங்கறத காட்டிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை என்றுதான் பார்த்தாக வேண்டும். இந்த நிலையில பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய இல்ல ஏற்கனவே சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும், மேலும் விரிவாக செயல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாற்றுத்திறனாளிகள் தமிழகம் எங்கும் போராட்டம் நடத்துகிறார்கள். குறிப்பாக சென்னையில கோட்டையை நோக்கி பேரணி நடத்துகிறார்கள். அவர்களது கோரிக்கை என்ன, அது செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏதேனும் உண்டா, இது செயல்படுத்த வேண்டிய கட்டாயம், அதற்கான அவசியம், இவற்றையெல்லாம் பற்றி விரிவாக இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் அலசருக்கின்றோம். முதலில் இவற்றைய ஒரு தொகுப்பினை காண மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தில் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் சமமாக ஈடுபடுவதற்கு உதவும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் உதவித்தொகைகளை மாநில அரசு வழங்கி வருகிறது. இதில் வேறு வேலை செய்ய முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது. இந்த உதவித்தொகை பெறுவதற்கு ஊனத்தின் அளவு 60 முதல் 80 விழுக்காடாக இருக்க வேண்டும் என்று அரசு நிர்ணயித்துள்ளது. ஆனால் இதர மாநிலங்களில் இது 40 விழுக்காடாகவே உள்ளது. உதவித்தொகை பெறுவதற்கு ஊனத்தின் அளவை குறிக்கும் மருத்துவச் சான்றிதழ் மற்றும் ஊனமுற்றோருக்கான தேசிய அடையாள அட்டையை எளிதாக பெற முடியாது என்றும், ஊனத்தின் அளவை காரணம் காட்டி ஏழை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை மறுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் உழைத்தால்தான் உணவு என்ற நிலையில் உள்ள பெற்றோர் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பராமரிக்க முடியாமல் மனவேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இத்தகைய நிலை ஒருபுறம் இருக்க, பெற்றோரோ உறவுகளோ இல்லாமல் உழைத்து பிழைக்கவும் உடலில் வலுவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகள் பலரும் இந்த உதவித்தொகை கேட்டு மாதம் ஒரு முறையாவது ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து செல்லும் நிலையே உள்ளது. ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊனத்தின் அளவை காரணம் காட்டி உதவித்தொகை வழங்க மறுக்கக்கூடாது என்றும், வயது வரம்பை தளர்த்தி 18 வயது உள்ளவர்களுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். உதவித்தொகை கிடைத்துவிடும் வகையில் ஆவணங்களில் உரிய திருத்தம் செய்ய அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றும், அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த கோரிக்கைகள், மேலும் பல கோரிக்கைகள், இவற்றையெல்லாம் வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் இன்று சென்னையில் போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்துடைய மைய நோக்கி என்ன, இந்த கோரிக்கைகள் யாவை, இவற்றையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய களத்திலிருந்து, போராட்டம் நடக்கக்கூடிய இடத்திலிருந்து எனது செய்தியாளர் சுவாதி கள நிலவரங்களை தருகிறார். அது மட்டுமல்லாது அரங்கத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமை மன்றத்துடைய துணைத் தலைவர் திரு ஜி லட்சுமணன் அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். களத்திலிருந்து சுவாதி இணைகிறார். சுவாதி, என்னென்ன கோரிக்கைகள் இந்த போராட்டத்தில் பிரதானமாக வலியுறுத்தப்படுகிறது, அதை பற்றி விவரங்களை சொல்லுங்க. பாத்தீங்கன்னா உலக அளவுல 15% பேர், அதாவது உலக ஜனத்தொகையில 15% பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பதாக ஒரு சர்வே ரிசல்ட் சொல்லுது. அண்ட் இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிரதான கோரிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கான மருத்துவ வசதிகள், அதாவது சுகாதார வசதிகள் இவங்களுக்கு மறுக்கப்படுவதாக WHO சர்வே ரிசல்ட் சொல்லுது. அண்ட் இன்னைக்கு நம்ம இங்க அதாவது இவங்களோட போராட்ட களத்துல இருக்கும். இவங்க எக்மோர்ல இருக்காங்க. எக்மோர்ல இருந்து கோட்டை நோக்கி பேரணியா செல்ல இருக்காங்க. இவங்களோட முக்கியமான கோரிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் கல்வியில 3% இட ஒதுக்கீடு தேவைப்படுது. அண்ட் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பை சரிவர இதுவரை நடத்த
நடத்தப்படவில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இவங்களுக்கு தேவையான அடையாள அட்டை வந்து வழங்கப்பட வேண்டும். அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்பதற்கு சான்றாக ஒரு அடையாள அட்டை வழங்கப்படும். அந்த அடையாள அட்டை வந்து வழங்கப்படாத மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக வழங்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த அட்டையை வச்சுதான் இவங்க வந்து மருத்துவ வசதிகளுக்கு இவங்களுக்கு அவங்க அந்த அட்டையை வந்து யூஸ் பண்ண முடியும் வேண்டும் அப்படிங்கறது இவங்களோட கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கான பராமரிப்பு தொகையை வந்து மாதம் ரூபாய் 3000 ரூபாய் வந்து இவங்களுக்கான பராமரிப்பு தொகை தேவைப்பட்டதா வந்து இவங்க தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி உதவித்தொகை, அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்றால் அவங்களுக்கு உதவித்தொகையை வந்து அரசு தருது. சோ அந்த உதவித்தொகையை வாங்குறதுக்கான நிபந்தனைகள் வந்து பல்வேறு நிபந்தனைகள் இருக்கு, அதை வந்து சொல்லப்படுது. சோ இது போன்ற நிபந்தனைகளை வந்து நீக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவித்தொகையை பெறுவதில் அவங்களுக்குள்ள சிக்கல்களை வந்து அந்த நிபந்தனைகளை தான் அவங்க பாக்குறாங்க. இந்த நிபந்தனைகள் வந்து அவங்களுக்கு உடனடியா நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதும் இவங்களோட கோரிக்கையா இருக்கு. அண்ட் அதே மாதிரி ரயில் மற்றும் பேருந்துகள் இதுல பயணம் செய்யும் போது அவங்களுக்கு தேவையான சலுகைகள் வந்து வழங்கப்பட வேண்டும். அதாவது ஏற்கனவே வந்து பேருந்துகள்லயும் ரயில்கள்லயும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு. இருந்தாலும் வந்து அதை வந்து சரிவர அவங்க பயன்படுத்த முடியாத ஒரு சூழலே வந்து நிலவி வருவதாக இங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்ல அனைவரோட கருத்தாகவும் இருக்கு. சோ இதை வந்து முறையாக பயன்படுத்தக்கூடிய, அதாவது இந்த சலுகைகள் எல்லாம் வந்து அவங்களை முழுமையா பெறக்கூடிய வகையில வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது இவங்களோட கோரிக்கையா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இவங்களோட இன்னொரு கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங் பிளேசஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கான வந்து சரிவர பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்களுக்கு அவைலபிளா இல்ல அப்படிங்கறதும் இவங்களோட இன்னொரு கோரிக்கையாக. முக்கியமா வந்து அடிப்படை வசதிகள், அதாவது கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள், அந்த இடத்துல இவங்க உள்ள போறதுக்கான அந்த கதவு, சோ இந்த கதவு வந்து ரொம்ப குறுகலான கதவா இருக்கு. வழக்கமான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களோட அந்த வீல் சேர் போற அளவுக்கு அந்த கதவுகள் வந்து இருக்கப்பட வேண்டும். பட் அந்த கதவுகள் எல்லாம் வந்து குறுகலா இருக்கிறதாவும் இவங்க தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பில்டிங் ஆல்ரெடி வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் பில்டிங் எல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஈஸி ஆக்சஸ் கொடுக்கற மாதிரி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் பில்டிங்ல. ஆனா இதுவரை வந்து சரிவர அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இதுவரை நடைமுறைப்படுத்தப்படல. சோ இதெல்லாம் வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசு அலுவலகங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வந்து செல்லக்கூடிய வகையில் அவை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதாவது அந்த ராம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீல் சேர் போறவர்களுக்கு அந்த ராம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராம்ஸ்ல வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது இவங்களோட கோரிக்கையா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம கேலி கிண்டலுக்கு ஆளாகிறாங்க மாற்றுத்திறனாளிகள் ஆளாவதும் ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கு. ரைட், இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறத புரிஞ்சுக்கிறோம். சுவாதி, மீண்டும் வரும். பிரதானமாக 3 கோரிக்கைகள் மற்றும் பல கோரிக்கைகள் இருக்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். பிரதானமா நீங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அப்படின்னு பார்த்தா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் தொகை, இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், இது வந்து 1000 ரூபாய் வழங்கப்படுது. ஆனா கண்டிஷன்ஸ் பார்த்தா பல பேரை விடுபடுற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை பற்றி விரிவா சொல்லுங்க. அவங்க தரக்கூடிய உதவித்தொகை என்பது 1000 ரூபாய் தான். ஆனா அது கூட அரசாங்க அறிக்கைப்படி மாற்றுத்திறனாளிகள்ல 30% கூட பெறவில்லை என்பது ஒரு தகவல். ஏனென்றால் அந்த ஐடி கார்டு இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்களுக்கு தமிழ்நாட்டில் வழங்கப்படவில்லை என்பது அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆகவே ஒரு சிறு தொகை எண்ணிக்கையில் தான் தருகிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் எண்ணிக்கை சிறு எண்ணிக்கையில் தான் பண்றார்கள். அதோட இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த 1000 ரூபாய் கொடுப்பதில் கூட என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி 40 வயதை தாண்டி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த 45 வயதை தாண்ட வேண்டும் என்பது எதற்காக அரசாணையில் போட்டிருக்கா என்பது புரியவே இல்லை. எந்த லாஜிக்கும் இது உடன்படவில்லை. ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகள் என்பது பிறக்கிற குழந்தையே மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறது. பிறந்து போலியோ வந்து கூட மாற்றுத்திறனாளியாக மாறிவிடுகிறது. வளைகிற போது கூட ஆக்சிடென்ட்ல கூட மாற்றுத்திறனாளிகளாக ஆகிறார்கள். இப்படி பல வகையில பண்ணும்போது மாற்றுத்திறனாளி என்பது வயதை ஒட்டி வருவதல்ல, பிறப்பை ஒட்டி வருகிறது, வாழ்க்கையை ஒட்டி வருகிறது. ஆகவே 45 வயது என்பது சொல்லுவது மாற்றுத்திறனாளிக்கு பொருந்தாது. ஏதாவது முதியோர்களுக்கு பென்ஷன் கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கலேன், அப்படி பென்ஷன் கொடுக்கறவங்களுக்கு வேணும்னா நீங்க 45 வயசு 50 வயசு முடிஞ்சாதான் பென்ஷன் சொல்லலாமே தவிர மாற்றுத்திறனாளிக்கு வயதுக்கும் பொருந்துவது என்பது அறிவுபூர்வமாக பொருந்தவில்லை என்பது எங்களுடைய கோரிக்கை. இது ஒரு தடையாச்சுங்களா? இன்னொரு தடை என்ன சொல்றாங்கன்னா, அப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அலவன்ஸ் கொடுத்தா வீட்டுல ஆண் பிள்ளையே இருக்கக்கூடாது என்ற இன்னொரு கட்டாயத்தை விதிக்கிறார்கள். இது எதுக்கு?
மாற்றுத்திறனாளி குடும்பத்தை அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான். அவனே ஒரு சுமை, சம்பாதிக்க முடியாது, வீட்டில இருக்கிறாங்க, வீட்டுக்கே செழிப்பா இருக்கு, கூடுதல் செலவாகுது. சுப்ரீம் கோர்ட்லயும் சரி, ஐக்கிய நாட்டு சபையும் சரி, பொதுவாக 90% மாற்றுத்திறனாளிகள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று வேற சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது எதற்காக ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள்? ஏதோ முதியோர்களுக்கு அனாதையாக இருக்கிறவர்களுக்கு வேண்டுமானால் அது பொருந்துமே தவிர, இதுவும் இப்படி அந்த ஆண் பிள்ளை இல்லை இருக்கக்கூடாது சொல்லுவது கூட அறிவுக்கு பொருந்தாததல்ல. பராமரிப்பு தொகையில வரக்கூடிய சிக்கல்களை சொல்றீங்க, இதை தாண்டி இதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க குறிப்பிட்டது போல முதியோர் பென்ஷன்லயும் இது போன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த பராமரிப்பு தொகையை தாண்டி மற்றும் பல சலுகைகள் வழங்கப்படுது. பஸ் ஃபேர் வழங்கப்படுது, அசிஸ்டன்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில வழங்கப்படுது, மற்ற லோன்ஸ் வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கலாம். மற்ற சலுகைகள் ஒரு சலுகையே அல்ல. அது சட்ட பிரகாரம் சர்க்கார் கொடுக்க வேண்டியது கடமை, மாற்றுத்திறனாளிகள் பெற வேண்டுவது உரிமை என்றுதான் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி சர்க்கார் அதை போட்டாலும் கூட, அப்படி உரிமை வழங்கப்பட்டாலும் கூட நடைமுறையில எந்த விதமான அந்த உபயோகம் இல்லை. உதாரணமாக ஒரு வாரத்துக்கு முன்னால நாங்க கூட அரசாங்கத்தை கூட எழுதி அவங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க அதிகாரிகள். ஒரு மாற்றுத்திறனாளி நடக்க முடியாதவரு வீல் சேர்ல பஸ்ல ஏறாரு, பேருந்துல. பிறகு அந்த வீல் சேரை மடக்கி பக்கத்தில் வச்சுக்கிறாரு. அந்த கண்டக்டர் என்ன கேட்கிறாருன்னா, இதுக்கு லக்கேஜ் போடுவேன்றார். நியாயம் தானா? பஸ்ஸில் போகலாம், கட்டண சலுகை உண்டு. ஆனால் நீங்க இதுக்கு லக்கேஜ் போடணும்னு சொல்லி எவ்வளவு தகராறு பண்ணி லக்கேஜ் வாங்கி விட்டார்கள். அதன் பிறகு நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்த பிறகு அரசாங்கத்துக்கு எழுதி பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி, அப்படியா எங்க நோட்டீஸ் வந்துருதா, சரி நாங்க பாக்குறோம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் உத்தரவு போட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. அதே போல மாற்றுத்திறனாளிகள் போகும்போது கூட ஒருத்தர் துணைக்கு அழிச்சு போகணும், அதுதான் சட்டம். அப்படி துணைக்கு அழிச்சு போறவங்களுக்கு நான் கட்டண சலுகை கொடுக்க மாட்டேன்னு ஒரு பஸ்ல கண்டக்டர் பேசினா அது என்ன நியாயம்? அதே மாதிரி சலுகை கட்டணமே கொடுக்க மாட்டேன், எனக்கு உத்தரவு வரலையா, நீ சொல்லலாம், நீ காட்டலாம் அந்த உத்தரவை, ஆனா எனக்கு அந்த உத்தரவு வரலன்னு சொல்லி கண்டக்டர் கூட அப்படி சொல்றாங்க. இருந்தாலும் நலத்திட்டங்கள் அமல் இருந்தாலும் நடைமுறையில பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு தான் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களையும் மாற்றுத்திறனாளிகள் சொல்லி வரக்கூடிய விஷயம். மேலும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கோட்டையை நோக்கி பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல பிரதான கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது உதவித்தொகை வழங்குறதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்குது, வாங்குறதுல சிக்கல்கள் இருக்கிறது, பல விதிமுறைகள் நிறைய பேருக்கு கிடைக்க முடியாதபடி வழி செய்கிறது, அவற்றை எல்லாம் தளர்த்த வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்காங்க. இன்று எக்மோர்ல இருந்து கோட்டை நோக்கி பேரணி எல்லாம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய செய்தியாளர் சுவாதி இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது நம்மை சேர்ந்தது லக்ஷ்மண் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். நான் சுவாதி கிட்ட கேட்கிறேன், இதுல அவங்க வலியுறுத்தி இருக்கக்கூடிய மற்றொரு பிரதான கோரிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மெடிக்கல் சர்டிபிகேட், அதாவது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கான சதவீதத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த சர்டிபிகேட் வாங்குறதுல சிக்கல்கள் இருக்கிறது, இதை அந்தந்த சுகாதார நிலையங்களே வாங்கறதுக்கான வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க கூடியிருக்கிறவங்க இது பற்றி விரிவா வலியுறுத்துவது என்ன? கண்டிப்பா ஹரி, இப்போ நம்ம அந்த இடத்துலதான் இருக்கோம். நம்ம கூட தமிழ்நாடு முழுவதிலும் இருக்க மாற்றுத்திறனாளிகள் இந்த கோரிக்கை பேரணியில கலந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க எங்கிட்ட கேள்வியை நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, மெடிக்கல் சர்டிபிகேட்டை பெறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னவா இருக்கு? அதாவது அந்த ஊனத்துக்கான பெர்சன்டேஜ் சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுல நீங்க என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறீங்க? அதாவது 60% இருந்தாதான் கொடுப்பேன்றாங்க, இந்த 40% இருந்தா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மினிமம் அதை பார்த்து தான் கொடுக்குறேன்ட்டாங்க. எங்களை மாதிரி ஆளு கொஞ்சம் நல்லா அந்த காலை பார்த்து சதவீதம் எவ்வளவு இருக்கு, ரொம்ப ஓரளவுக்கு தாங்கி நடந்தா கிடையாது, ஓரளவுக்கு ரொம்ப முடியாம இருந்தா அந்த 60%, 60க்கு மேல இருந்தா கொடுப்பாங்க, 60க்கு கீழே இருந்தா கிடைக்காது அப்படி சொல்றாங்க மேடம். சரி, இப்போ உங்களுக்கு அந்த சுகாதார மையம் அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கான மையம் உங்களுக்கு சென்னையில எங்க இருக்கு, இல்ல உங்க மாவட்டங்கள்லயே உங்களுக்கு போதிய அளவுல இருக்கா, இல்ல அந்த மையம் இன்னும் அதிகப்படுத்தணுமா? உங்களோட கோரிக்கை எங்களுக்கு இங்க இல்லைன்னா இன்னொரு இடம், முடியாதவங்களுக்கு இன்னும் வாங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க மேடம். வாங்காதவங்களுக்காக வேற இடத்துல வச்சு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அது பார்த்து
இருக்கிற இடத்துல இல்லையா அவங்க வாங்காத இடங்க சொல்லி இந்த மாதிரி பயன்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்காத நிறைய பேர் இருக்காங்க எங்களை மாதிரி ஆளுங்க. அதனால இப்ப மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை வந்து நீங்க வாங்கிட்டீங்களா? நான் வாங்கிட்டேன் மேடம். மற்றவங்க வாங்குறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கு? அந்த அடையாள அட்டையை வாங்குறதுல அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு? சிக்கல வாங்க முடியாது, தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. தெரியாதவங்க இந்த மாற்றுத்திறனாளி தெரியப்படுத்தி இந்த மாதிரி வாங்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. தெரியாது இந்த மாதிரி இடத்துல இருக்கு, இந்த மாதிரி வாங்கிக்கங்க. வாங்காதவங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஒரு இடத்துல வச்சு மாரி இந்த ஏரியாவில் இருக்கு, இந்த இடத்துல வாங்காதவங்க எல்லாம் வாங்க வச்சு நல்ல முறையில செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த அட்டை இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு தூரம் பயன் தருது? அட்டை இருக்கிறதுனால நிறைய இடம் பயன்படுத்துறேன். வெளியே ஊருக்கு பயணம், திடீர்னு ஒரு அவசர காப்பதுக்கு முடியாதவங்களுக்கு நல்ல யூஸ் ஆகுது மேடம். இல்லாதவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தான் ரொம்ப இதுவா வருது. நம்மள மாதிரி நம்ம ஆளுங்க இருக்கிறவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க, இல்லாதவங்க பேரு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதுக்காக கொஞ்சம் பார்த்து நல்ல இது செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த அடையாள அட்டை அப்படிங்கறது வழங்கப்பட்டிருக்கா? அத பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது சொல்லுங்க. இல்லமா நீங்க பேசலாம். அதாவது உங்க மகள்களை பத்தி இவங்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கா, இல்ல இவங்களுக்கு அடையாள அட்டை வழங்குறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள், உங்களுக்கு அந்த மருத்துவ சான்றிதழ் பெறதுல என்ன மாதிரி சிக்கல்கள் இருக்கு? என்ன பேசுங்க உங்களுக்கு? பேசுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பேசுங்க. எனக்கு அடையாள அட்டை தான் தெரியாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். வீடு வீடா கேட்டாச்சு கொடுக்கணும். நீங்க அன்றாட வாழ்வுல என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறீங்க அப்படிங்கிறது? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஐயா நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்க காரணத்தால அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறீங்க? இத களைய அரசுகள், மத்திய மாநில அரசுகள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது மாற்றுத்திறனாளிகளை நம்ம அன்றாட நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பா நம்ம அன்றாட வெளியே சொல்லும் போது பேருந்துல போகும்போது கூட நம்ம அந்த கன்சர்னை காட்டும் போது சில அந்த நடத்துனர்கள் கன்சர்ன்ல பின்னாடி பஸ் வருது, அப்படி அந்த அடுத்த பஸ்ல ஏறி போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம மாற்றுத்திறனாளிகள் ஒரு அலுவலகத்துல ஒரு சர்டிபிகேட் வாங்க போகும்போது அவங்களால என்னுமே எப்போதுமே செல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாள் தான் போக முடியாது. அந்த குறிப்பிட்ட நாள் போகும்போது அந்த அலுவலர் அங்க இல்லாத இருக்காரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல நம்ம அங்க போகும்போது கூட அங்க அலுவலர் இல்ல, ஜஸ்ட் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மாற்றுத்திறனாளிகள் போகும்போது அவங்களுக்கு கூட இன்னொரு ஆளு வராங்க. அப்ப அவங்களும் பாதிக்கப்படுறாங்க, இவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்படி சில அலுவலர்கள் இல்லாத நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திரும்ப என்னன்னா, ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஒரு அலுவலகத்துல போய் ஒரு உதவி தொகைக்காக இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்டிபிகேட்டுக்காக திரும்ப போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க 2ஆம் தேதி வாங்க, 10ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லும் போது அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னா, இன்னொரு ஆளை கூட கூட்டிட்டு வர வேண்டியது, அதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால இவங்க டைமை தான் இது இழுத்து பண்றாங்க. அதனால ஏதோ ஒரு பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை ஒரு சரியான முறையில அவங்களுக்கு என்ன, இப்ப நம்ம கஷ்டப்படுற எவ்வளவு ரோட்ல இருக்கிறது அந்த அளவு சரியா பண்றாங்கன்னா இந்த அளவுல நாங்க வந்திருக்கிறது காரணம் இதுவே இல்லை. ஆனா பண்றதை அவங்க சரியா பண்ணல, அதான் இதுல ஒரு பெரிய பிரச்சனை. அது மாதிரி இந்த அடையாள அட்டை வழங்குற இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள்லாம் கொடுக்குறாங்க, திரும்ப இப்ப என்னன்னா ஒரு அளவு வைக்கிறாங்க. ஒரு விரலுக்கு இந்த பெர்சன்டேஜ், இந்த காலுக்கு இந்த பெர்சன்டேஜ் சொல்றாங்க. அந்த மாதிரி அதை ஒரு குறிப்பிட்ட பப்ளிக் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி பப்ளிக் பண்ணணும்னா, இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வச்சிருக்கணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு போட்டீங்கன்னா மிகவும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப அரசு அலுவலகங்கள் எல்லாமே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆக்சஸ் பண்ற வகையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. சோ அது எந்த அளவுல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு? அரசு அலுவலகங்கள்ல எத்தனை நீங்க ஈஸியா உள்ள போயிட்டு வெளில வர மாதிரி எத்தனை இருக்கு? அதுல நீங்க அன்றாட என்ன மாதிரி சிக்கலை சந்திக்கிறீங்க? குறிப்பா நம்ம ரேம்ப் பண்றாங்க. ரேம்ப் பண்ணும்போது ஒரு மாவட்டத்துல முக்கியமான ஒரு 10 அலுவலகம் இருக்கு அப்படின்னு சொன்னா சுமார் ஒரு 4-3 அலுவலகங்கள் தான் இருக்கு. ஆனாலும் அது அந்த அந்த ஓபன் பண்ற டைம்ல தான், அது புதுசா பண்ற டைம்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது நிறைய இடத்துல மெயின்டைன் பண்றதுல பராமரிக்கப்படல. திரும்ப என்னன்னா, அநேக இதுல கழிவறைகள் வச்சிருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளி கழிவறை போர்டு போட்டு அந்த ஓபன் பண்றதோட முடிஞ்சு போகுது. சோ மெயின்டெனன்ஸே கிடையாது. சோ மாற்றுத்திறனாளி போது வழி விழுந்துறாங்க. அரசாங்கத்தை குறைய சொல்றது இல்ல, பட் அந்த மெயின்டைன் பண்ணல, கோரிக்கையா வைக்கிறாங்க. அதாவது மெயின்டைன் பண்றது இல்ல, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, நிறைய பணம் பண்றாங்க, பட் அந்த மெயின்டைன் பண்றது இல்ல. அதை ஓபன் பண்றதுல அதுலயே முடிஞ்சு போச்சு, தண்ணி வராது கிடையாது. அதனால ஒரு மாற்றுத்திறன் ஒரு அவசரமா ஒரு வெளியே போனோம்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி கூட இருக்குது. அது மாதிரி அந்த இருக்கைகள் சொல்ல போனா, இருக்கைகளுக்கு குறிப்பிட்ட கலெக்டர் அலுவலகங்கள் மற்ற வேலைவாய்ப்பு அலுவலகத்துல போனா நம்ம மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறதுக்கு ஒரு கோரிக்கையோட நாங்க சொல்றோம், உட்காரது இல்ல. ஏன்னா அவங்க நிறைய தூரம் நிக்கவும் முடியாது, பட்னா தரையெல்லாம் உட்காரணும்.
அதனால அது கூட ஒரு கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். ஆமா, அது கூட பண்ணணும். நன்றி. அதாவது ஹரி, இப்ப இவங்க கிட்ட சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கான அடையாள அட்டை எல்லாம் வழங்கப்படுது. ஆனா அதுக்கான இவங்க அதிக நேரம் அலைக்கழிக்கப்படுவதாக இவங்க சொல்றாங்க. திட்டங்கள் எல்லாம் இருக்கு, ஆனா அந்த திட்டங்களை செயல்முறைப்படுத்துவது சரியாக செயல்முறைப்படுத்தப்படல அப்படிங்கறத இவங்க கோரிக்கை. குறிப்பா இவங்க பேசுறப்போ நீங்களும் பாத்திருப்பீங்க, அந்த கழிவறையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கு, ஆனா எதுவுமே முறையாக இல்லை, திட்டங்களும் முறையாக செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கறதா இவங்களோட ஒரே குற்றச்சாட்டா இருக்கு. இதையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா இவங்களோட இன்றைய கோரிக்கை. ஹரி, அரசு அலுவலகங்கள் மட்டுமல்ல, ஒரு சில கட்டிடங்கள் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கறது தான் பொதுவான எதிர்பார்ப்பா இருக்க முடியும். இந்த நிலையில உங்கள்கிட்ட கேட்கிறேன் திரு லட்சுமணன், நீங்க கோரிக்கையில வலியுறுத்தி இருக்கக்கூடிய விஷயமா இந்த டிசபிலிட்டி, அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கறத அடையாளப்படுத்தி அதற்கான சதவீதத்தை நிர்ணயிக்கக்கூடிய முறை அது ரொம்ப கடினமா இருக்கு. பலதோறும் போய் அதை வாங்க வேண்டியிருக்கு, அலக்கழிக்கப்படுறாங்க. ஆகையினால அதை எளிமைப்படுத்துறதுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களே இதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இதை நீங்க வலியுறுத்துறதுக்கான காரணங்கள் என்ன? நீங்களே சரியாவே சொல்லி இருக்கிறீங்க. கேள்வி நல்ல அற்புதமான கேள்வி. அது என்னோட நீண்ட நாள் கோரிக்கை. நான் இந்த இப்போ நேரடியா ஒளிபரப்பு அவங்க கூட சொன்னாங்க இல்லையா, பாதிக்கப்பட்டவங்க பல பேருக்கு கார்டு எங்க போய் வாங்குறதுன்னே தெரியாது. ஏன்னா ரொம்ப ஏழை ஜனங்க, ரொம்ப கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு மாவட்ட அதிகாரி கிட்ட ஹாஸ்பிட்டல் வாங்கணும்னா 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வரணும். மாற்றுத்திறனாளிக்கு இது ஒரு பெரிய சிரமமா இருக்கு, ரொம்ப தொல்லையா இருக்கு, அலக்கழிக்கப்படுகிறார்கள். நீ அந்த டாக்டர் கிட்ட போ, நரம்பு டாக்டர் கிட்ட போ, அதுக்கப்புறம் ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போ, இப்படி அலைய வைக்கிறாங்க. அதனாலதான் நாங்க அதை ஒரு எளிமைப்படுத்துங்கன்னு கேட்டோம். மத்திய சர்க்கார் அதை பரிசீலனை பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆர்டர் வெளியிட்டார்கள். அதாவது கிராமங்கள்ல ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டாக்டர்கள் சர்டிபிகேட் கொடுத்துடலாம். அதாவது எப்படின்னா, பார்வைக்கு ஊனம் என்று தெரிந்தாலே அந்த டாக்டர் கொடுத்துடலாம். உதாரணமா ஒரு கால் இல்லாதவர் வரார், இதுக்கு பெரிய ஒரு ஆர்த்தோ இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மெடிக்கல் ஆபீசரே கொடுத்துடலாம். அதே மாதிரி 2 கால் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் ஏற்கனவே இந்த வியாதி இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கலான்னு இருக்கு. ஆகவே பார்வையில் தெரிகிற ஊனத்துக்கு டாக்டர்கள் பிரைமரி சென்டர்ல கொடுத்துட்டாங்கன்னா 2 பிரச்சனை தீர்ந்து. அதுல ஒன்று இவர்கள் அலைக்கழிக்கப்படுவது தவிர்க்கப்படுகிறது. ரெண்டாவது சொன்ன பாருங்க, இன்னும் 30% தான் கார்டு கிடைச்சிருக்குதுன்னு. இதெல்லாம் தெளிவு ஏற்பட்டு மக்கள் தானாக அந்த கார்டை வாங்குறதுல அந்த எண்ணிக்கையும் மாற்றுத்திறனாளிகள் குறைந்தபட்சம் ஒரு 80% அடையாளத்தை வாங்கிவிட்டாங்க, சர்டிபிகேட் வாங்கிவிட்டார் என்ற அந்த இலக்கையும் அடைவதற்கு கூட இது பயன்படும். நீங்க இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே கிடைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இந்தந்த மாற்றுத்திறன்களுக்கு இந்தந்த மருத்துவர், இந்தந்த வல்லுநர், இங்க சர்டிபிகேட் வாங்கலாம் அப்படின்னு இருக்கு. அது ஏன்னா அந்த பர்சன்டேஜ் சரியா கணிக்கிறதுக்கு இந்த முறை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கிட்டே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டா இந்த சதவீதத்தை தெரியக்கூடியதுக்கு நீங்க கணக்கிடலாம். பட் எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கு, அவற்றையெல்லாம் எண்ணிக்கை கணக்கிடுறதுக்கு இந்த பர்சன்டேஜ் கணக்கிடுறது பெரிய சவாலாயிடும் இல்லையா? அதனால்தான் இந்த அரசாணை மத்திய சர்க்கார் பல டாக்டர்களை ஆல் இண்டியா லெவலில் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கூட்டி விவாதம் பண்ணி அந்த கருத்தை வாங்கிதான் இதை அந்த அரசாணை வெளியிட்டாங்க. அதுல என்ன, அதனாலதான் சொல்றாங்க, பார்வைக்கு தெரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் பிரைமரி சென்டர் கொடுக்கலாம். உதாரணம் நீங்க கேட்ட மாதிரி இந்த ஆஸ்டிசம் என்றோம், ஒரு மல்டி இதுல கூட பல்வேறு விதமான ஊனங்களுக்கு கூட இருக்கலாம், அல்லது நரம்பு சம்பந்தமான சில இது கூட இருக்கலாம். அந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு வேண்டுமானால் அந்த டாக்டரால எம்பிபிஎஸ்ஆல ஆர்டினரியா நீங்க சொல்ற மாதிரி விஷுவலா தெரியக்கூடிய விஷயங்களுக்கு நம்மளுடைய அரசாணைப்படியே எனி மெடிக்கல் பிராக்டிஷனர் ஒர்க்கிங் இன் தி ஹாஸ்பிட்டல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர் ரன் பை கவர்மெண்ட் லோக்கல் பாடிஸ் இருக்கு. மற்ற இந்த ஒரு சிறப்பு விஷயங்களுக்கெல்லாம் தான் இந்த அதிகாரி கொடுக்கணும், இந்த அமைப்பு கொடுக்கணும். இதுல ஒரு 60% சால்வ் ஆயிடும். காலு, கை, கண் இல்லாதவங்க உங்களுடைய கோரிக்கையை ஆல்ரெடி கொடுக்கறதுக்கு அமுல்படுத்தலன்றோம். இந்த அரசாணை எங்களோட துயரமே என்னன்னா, கொடுக்கிற சட்டத்தையோ அல்லது அரசாணையோ அரசாங்கம் அமல்படுத்தல. உதாரணம் இதுலயே பாத்தீங்கன்னா மத்திய சர்க்கார் கொடுத்தாச்சு, 1 வருஷம் ஆச்சு. நாங்க உடனடியாக தமிழ்நாடு சர்க்காருக்கு எழுதணும், இதை நீங்க எல்லா பிரைமரி ஹெல்த் கொடுக்கணும். ஆனா இது வரைக்கும் தமிழ்நாடு சர்க்கார் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கம்யூனிகேஷனும் பண்ணலைங்க. அதான் எங்களுடைய கஷ்டமே.
ஏன் பண்ண மாட்டேன்றாங்க, ஏன் செய்ய மாட்டேன்றாங்க, ஏன் ஒரு தேர்ட் ரேட் ஒரு 6th ரேட் பர்சனாக ஏன் பாக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளை, ஏன் அதுக்காக ஒரு இலாக்கா இருக்கும் போது அவங்க ஏன் கொடுக்கலன்றதான் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க பிரச்சனை செய்து கூட. அதாவது ஒரு அரசாணை 17/6/2011 இந்த மாதிரியான ஸ்பெசிபிகேஷன் கொடுத்து பிரைமரி ஹெல்த் சென்டர் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறதுக்கான அரசாணை வந்திருக்கேன். இது வரைக்கும் நாங்க போய் எந்த ஒரு பப்ளிக் பிரைமரி சென்டர்லயும் டாக்டர் கிட்ட போனா எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு வரலன்னு சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் வரலைங்க. ஐ எம் ஷூர் இது வரைக்கும் எந்த பிரைமரி சென்டர்ல வரல. வந்திருந்தா அங்கேயே வாங்கிடுவாங்க ஆளுங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வருது இல்ல, அப்படி வரல. கம்யூனிகேஷன் அங்க போகல அப்படிங்கிறீங்க. அரசாங்கம் கொடுத்தாச்சு, ஆனா அத ஃபீல்டுக்கு போகல, அங்க இருக்க பிரைமரி சென்டருக்கு போகலன்னு தான் நீங்க குறை. கொஞ்ச நாள் பிரச்சனை தீர்ந்துடும். அதுல அது மட்டும் அல்லாது இந்த ரிசர்வேஷன் 3% இடஒதுக்கீட்டிலையும் பல சிக்கல்கள் இருக்கிறது, அதையும் தீர்த்து வைக்கணுங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. நமது செய்தியாளர் சுவாதி இந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். சுவாதி, இது மட்டும் அல்லாது 3% இடஒதுக்கீட்டுல இன்னும் எங்களுக்கு சிக்கல்கள் இருக்கு, முழுமையா அமல்படுத்தப்படல என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது பற்றி விரிவா அவர்கள் வாயிலா கேட்டு கண்டிப்பா ஹரி, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது கூட அவங்க ரொம்ப ஆவேசமா சொன்னாங்க. அதாவது 3% இட ஒதுக்கீடு அப்படிங்கறது ஏட்டளவுல தான் இருக்கு, அது செயல் வடிவம் பெறல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. சோ அதை பத்தி இங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கிட்ட நம்ம கேட்போம். நீங்க சொல்லுங்க, இந்த 3% இட ஒதுக்கீடு கல்வியாகட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அது உங்களுக்கு எவ்வளவு தூரம் கிடைக்கப்பட்டிருக்கு, இல்ல அதை நீங்க பெறதுல என்ன மாதிரியான சிக்கல்களை நீங்க சந்திக்கிறீங்க? அதிக தூரம் போக முடியறதுல பஸ்ல போகக்குள்ள பஸ் ஏறக்குள்ள எங்களுக்குன்னு மாற்றுத்திறனாளி சீட்டு ஒதுக்குறாங்க. ஆனா அந்த சீட்டு ஒதுக்கக்குள்ள கண்டக்டர் அந்த இடத்த சொல்றது கிடையாது. எங்களுக்கு அந்த இடத்துல மாற்றுத்திறனாளி ஏறினாங்கன்னா உடனே தனியார் பஸ்ல ஆகட்டும் ஏடிஸ்ல ஆகட்டும் பேர் மட்டும் எழுதிடுறாங்க, சீட் ஒதுக்கிட்டாங்க. ஆனா எங்களுக்கு ஏறின உடனே அந்த இடத்துல சீட்டு ஒதுக்குறதும் கிடையாது. அந்த ஆள் தனிநபர் சரியான ஆள் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறவங்க ஏறது கிடையாது. எங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கொடுக்க வேணும் எங்களுக்கு. அது இல்லாம 3% படிப்பு அந்த மாதாந்திர ஊக்கத்தொகையும் எங்களுக்கு 3000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்க வேணும். அதுதான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய பேரண்ட்ஸுங்களுக்கும் எங்களால அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. எங்களை விட்டுட்டு அவங்க வேற வேலைக்கு சம்பாதிக்க முடியறதில்ல. 1000 ரூபாய் வச்சுட்டு விலை அதிகமா போயிட்டு 1000 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியுது, ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால எங்களுக்கு 3000 ரூபாய் மாதாந்திர ஊக்கத்தொகை அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு எங்களுக்கு கொடுக்க வேணும். கண்டிப்பா ஐயா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அந்த 3% இட ஒதுக்கீடு அது வேலை வாய்ப்புலயும் சரி கல்வியிலையும் சரி இதை பெறதுல நீங்க சந்திக்கும் சவால்கள் என்னவா இருக்கு, என்ன மாதிரி சிக்கல்கள் எல்லாம் நீங்க சந்திக்கிறீங்க? 3% இடஒதுக்கீடு கவர்மெண்ட் அலர்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னா 3% இடஒதுக்கீடுல ஒரு 100 பேர் வேலை எடுக்கிறாங்கன்னா அதுல 3 பேர் நம்ம ஹேண்டிகேப்ட் இந்த மாற்றுத்திறனாளி எடுக்கிறாங்க. இதுல நம்ம 3 பேரை எடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, இப்ப ஒரு 2 பேர் செலக்ட் ஆகுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் கம்மி, இல்லன்னா இந்த பெர்சன்டேஜ் இதுல உங்களுக்கு 60 இருக்கணும், இல்லன்னா 80 இருக்கணும், அந்த பெர்சன்டேஜ் சொல்றாங்க. பட் அந்த பெர்சன்டேஜ் தள்ளிட்டு அந்த காலி இடத்த வேற வைக்கணும் போடுறாங்களே தவிர அது இன்னொரு மாற்றுத்திறனாளி கூட இருக்கிறது கிடையாது. அதனால 100% 3% இடஒதுக்கீடு பண்ணவே இல்லை. அது ஷுவரா நாங்க சொல்லல. மாற்றுத்திறனாளிகள் நாங்க ரைட் தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேட்டா கூட அந்த 3% இடஒதுக்கீடு ஷுவரா இல்ல. தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி அதுல கூட ஆள் எடுக்கிறாங்க, பட் அதுல கூட பண்றது கிடையாது. மத்த மாதிரி இதுல எம்ப்ளாய்மெண்ட் வழி ஆள் எடுத்தா கூட அந்த 3% இடஒதுக்கீடு எந்த ரெஜிஸ்டர் பதிவும் படியும் 3% இடஒதுக்கீடு இல்லவே. அது நாங்க கண்டிப்பா பண்ணோம். பட் அதனால இதை நீங்க வேலை வாய்ப்புல சொல்றீங்க. கல்வியை பொறுத்தவரையில இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு ஒரு அந்த பெர்சன்டேஜ் அலாட் பண்ணிருக்க பெர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கப்படுதா, இல்ல அந்த கவுன்சிலிங் போகும்போது மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சந்திக்கிற சிக்கல்கள் என்ன வரும்? மாற்றுத்திறனாளிகள் இந்த பெர்சன்டேஜ் நான் போகும்போது அந்த இதுக்காக போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, பெர்சன்டேஜ் படியா வெளியே விட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இருந்து இந்த ஒர்க் பண்ண முடியுமா, இல்ல நீங்க இது பண்ண முடியாதுல்ல, அப்ப நீங்க வெளியே போயிடுங்க. ஆக்சுவலா அந்த மாற்றுத்திறனாளி என்பது 40% அவங்க ஐடிக்கு இருந்தாலே அவங்க மாற்றுத்திறனாளி தான். அவங்கள என்ன ஒர்க்கும் பண்ண முடியும் அவங்களுடைய திறமை. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க 80 இருக்கணும், இல்லன்னா 60 ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி பண்றாங்க. பட் ஒரு 10 பேர் அந்த கவுன்சிலிங் எடுக்கிறாங்கன்னா மாற்றுத்திறனாளி பொறுத்த எடுக்கிறது ஒரு 3 பேர் 4 பேர் தான் எடுக்கிறாங்க. அது இன்னொரு ரிக்வஸ்ட் என்னன்னா, மாற்றுத்திறனாளி பேருந்து 4 ஒரு பங்கு கட்டணத்துல போறாங்க. பட் அந்த நடத்துனர்கள் அதை இது பண்றதே கிடையாது. என்ன பண்றாங்க, நாங்க பஸ்ல ஏறும் போகும்போது சொல்றாங்க, பின்னாடி அடுத்த பஸ் வருது உங்களுக்கு அங்க அதுல சீட் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
எங்களை அந்த ஏத்துறது கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் இன்னொரு பண்ணிருக்காங்க, என்னன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாவலராக ஒரு ஆளு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பண்றாங்க. அந்த சர்டிபிகேட் இருந்தா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நீங்க எங்க போனோம் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஊருக்கு பேரை சொன்னதும் நாகர்கோவில் போகணுமா, இல்ல அது உங்களுக்கு சீட் இல்ல, பின்னாடி லாஸ்ட்ல ஒரு சீட்டு தான் இருக்கு, இந்த மாதிரி சொல்லி இந்த டிரைவர்ஸ் வந்து இந்த நடத்துனர்கள் வந்து ரொம்ப வந்து தமிழ்நாடு ஃபுல்லா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் இந்த சிறப்பு பேருந்துகள் தீபாவளிக்கு பொங்கல் டைம்ல எல்லாம் சிறப்பு பேருந்துகள் அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ அப்ப வந்து உங்களுக்கான ஒதுக்கீடு வந்து வழங்கப்படுதா அந்த சிறப்பு பேருந்துகள்? அதை பத்தி இல்ல 100% கிடையாது, 100% கிடையாது. ஏன் நாங்க சொல்றேன்னா அந்த மாற்றுத்திறனாளி போர்டு வச்சிருக்காங்க, அங்க போகும்போது ஏற்கனவே அவங்க புக் பண்ணிருக்காங்க, இல்லன்னா அதுல வேற அவங்க விஐபி யாராவது ஒரு ஆளுக்கு பண்றாங்க. பட் அந்த மாற்றுத்திறனாளிக்கு சீட் வந்து எழுத்தளவில் தான் அதுல ஒட்டியிருக்கே தவிர அது வந்து கிடையாது, சுத்தமா கிடையாது, செயல இல்லவே இல்லை. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இவங்களோட கோரிக்கைகள் வந்து நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. அதாவது எல்லாமே வந்து ஏட்டளவுல தான் இருக்கு, செயல் வடிவம் எதுலையுமே முழுமையாக தரவில்லை அப்படிங்கறதா சொல்றாங்க. அண்ட் முக்கியமா கல்வியாகட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் ஒரு அவங்களுக்கு அலாட் பண்ணிருக்க பெர்சன்டேஜ் வந்து முழுமையாக அவங்களுக்கான ஒதுக்கீடா வந்து அவங்க அரசு தரப்புல இருந்து அவங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதுல வந்து ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் தான் வந்து அவங்களுக்கு ஒதுக்குறாங்களே தவிர 75% வந்து அவங்களுக்கு தேவைப்படும் உரிமைகள் வந்து அவங்களுக்கு மறுக்கப்படுவதாக இங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் குற்றச்சாட்டியிருக்காங்க. ஹரி, உச்ச நீதிமன்றமும் கூட இந்த 3% இடஒதுக்கீட்டை சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னு உத்தரவாக கூட சமீபத்தில் பிறப்பிச்சதாக புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் கூட இதுல மற்றொரு பக்கத்தை பார்த்தா இந்த விதிமுறைக்கு உட்பட்டு இந்த ஒதுக்கீடு ஒவ்வொரு வேலைக்கும் இவ்வளவு பிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், அதற்கு ஏற்றாற் போல இடஒதுக்கீடு அப்படிங்கிறது செய்யப்படுது அப்படிங்கிறது அரசு தரப்புல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. விதிகள் என்ன சொல்லுதோ அதன்படி இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஆகுது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியா இருக்கு. அதாவதுங்க மாற்றுத்திறனாளியுடைய திறமையை ஒட்டி இந்த வேலை அதுக்கு தகுதியா என்று பார்த்து அப்படிதான் வேலை கொடுக்க முடியும்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க நீங்க. அததான் நாங்க என்ன சொல்றோம்னா, ஐக்கிய நாட்டு சபை கன்வென்ஷன்லயும் இந்திய அரசியல் சட்டத்திலையும் அந்த பிடபிள்யூடி ஆக்ட் சொன்ன பாருங்க, பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட்ல கூட என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் சுயமாக சுயமரியாதையோடு சுதந்திரமாக உற்பத்தியில் அவர்களும் ஈடுபட்டு இந்த நாட்டுக்கு உதவுகிற வகையில் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று கன்வென்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. எதில் பொறுத்த மட்டும் 95% மாற்றுத்திறனாளிகள் உற்பத்தியில் ஈடுபட்டு வேலை செய்யக்கூடிய தகுதியில் இருக்கிறார்கள். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு 60% டிசேபிள்டு. இந்த 60% டிசேபிள்டுனா 40% அவர் வந்து நாட் டிசேபிள்டு அர்த்தம். அந்த 40% சர்க்கார் பயன்படுத்தி அவனை டெவலப் பண்ணி 40, 41, 42 ஆக்கி அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்க வேண்டியது சர்க்கார் கூடமே என்று சட்டம் சொல்லுகிறது. ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்றீங்க இல்லையா? இந்த 40% எப்படி எல்லாம் பயன்படுத்த முடியுமோ, இன்ஃபேக்ட் குரூப் ஏ அண்ட் பி ல கூட 170 இனங்களை கண்டறிஞ்சு அதுல கூட ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. எனும்பொழுது என்ன செய்ய முடியுமோ அது செய்யப்பட்ட செய்யல. உதாரணமாக நாங்க சாட்சி கோர்ட்ல போய் ஜெயிச்சு வாங்கணும். சத்துணவு வேலைக்கு எடுத்தாங்க தமிழ்நாடு சர்க்கார். ஆனா அவங்க வந்து விளம்பரத்திலேயே சத்துணவும் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு இல்ல, நாங்க உடனே வந்து சர்க்காருக்கு எழுதணும். அடுத்த விளம்பரத்தில் சத்துணவு ஊழியரும் போடலாம் வேலைக்கு. ஒரு அம்மா அப்ளை பண்ணி போகுது. அந்த ஆபீசர் சொல்றாரு, நீங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க, உங்களால பெரிய டேக்ஸா எல்லாம் தூக்க முடியாது, வெசல் எல்லாம் தூக்க முடியாது, ஆக உங்க வேலை கிடையாதுன்னுட்டாங்க. உடனே அதை அணுகி அந்த அம்மாவை அணுகி கோர்ட்ல கேஸ போட்டோம். கோர்ட்ல ஜட்ஜி என்ன கேட்கிறாரு, ஒரு அதிகாரிய, ஏன்பா அந்த அம்மா தாங்கி நடக்குதா, அவ வேலை செய்ய முடியாதா, நீ அந்த அண்டாவை தூக்க முடியுமான்னு பாத்தியா, செயல்படுத்தி பாத்தியா? இல்லைங்க, பார்க்காத எப்படிங்க அந்த முடிவுக்கு வந்த? இப்படி அதிகாரிகள் தங்களுடைய சுய ஜட்ஜ்மெண்ட் அதுல செலுத்துறாங்க. அது கூடாதுன்றாங்க. அப்புறம் இப்ப கோர்ட்ல போய் இப்ப நம்ம வேலை வந்து சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்துங்க. ஆகவேதான் நம்ம என்ன சொல்றோம்னா, சுய ஜட்ஜ்மெண்ட் பத்தி நீங்க கேள்வி கேட்டாலும் கூட இது உடல் தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்றார் போல பட்டியலிட்டு இந்தந்த இனங்களை நிச்சயம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் ஜிஓவே பாஸ் பண்ணிருக்கு. எனும் பொழுது அந்த ரிக்வயர்மெண்ட்ஸோட மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ணா நிச்சயமாக இல்லை. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. போன திமுக ஆட்சியில கலைஞர் சொன்னார், எங்க ஆட்சியில மொத்தமாக 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோம்னார். தமிழ்நாடு சர்க்கார் எழுதி கேட்டோம், மாற்றுத்திறன் எவ்வளவு பேர் அதுலன்னு கேட்டோம். அவங்க பதில் சொல்லல. தகவல் அறியும் முறையை பயன்படுத்த சட்டத்தை கேட்டோம். எங்களுக்கு என்ன வந்து தெரியுமா பதில்?
மாற்றுத்திறனாளி அவுட் ஆஃப் 5 lakhல மாற்றுத்திறனாளிக்கு 1500 தான் வேலை கொடுத்திருக்கிறான். நியாயமா கொடுத்து 15,000 பேர் கொடுத்திருக்கணும். ஏன் கொடுக்கலன்னு சொன்னா ஆபீசர்களுக்கு இன்னென்ன வேலைக்கு என்னென்ன தகுதினாலும் கூட அவங்களாக ஒரு முடிவு எடுத்து அமுல்படுத்துறது இல்லை. அதனால சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, நீ அந்த ஜட்ஜ்மெண்ட் ஐடென்டி இந்த வேலைக்கு இது தகுதியமா ஐடென்டி பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் ஆட்டு பாருங்களேன், நீ இப்ப வேகன்சி ஒரு டிபார்ட்மெண்ட்ல மொத்த வேகன்சி எவ்வளவு இருக்குன்னா அந்த வேகன்சில 3% நீங்க கட்டாயம் கொடுத்தாகணும். பிசிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரியர் வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. விரிவா பேசுவதை பற்றி இந்த நிலையில அங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய களத்துல இந்த கோரிக்கைகள் பற்றி விரிவாக பத்திரிகையாளர்களுக்கு விளக்கப்பட்டு வருது. மேலும் செய்திகளை சுவாதி வழங்கும். சுவாதி ஓட்டி சுவாதி ரைட், தொடர்ந்து பேசலாம். இந்த விவகாரத்துக்கே வருவோம். நீங்க ஒரு 15 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அதுல 3% கொடுக்கப்பட்டதான்னு கேட்டீங்க. அதாவது உதாரணத்துக்கு டெப்டி கலெக்டர் வேலைன்னு பாத்துக்கோங்க. அதுல எஸ்சி, எஸ்டி, RW, WO, SCH, அதாவது உட்கார்ந்து கொண்டு செய்யக்கூடியது, உட்கார்ந்து கொண்டே உட்காரக்கூடியது, பார்க்கக்கூடியது, இந்த ரிக்வயர்மெண்ட்ஸோட இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணா அங்க ஒதுக்கீடு செஞ்ச அதை செய்யலங்கிறீங்க. சொல்றேங்க, இந்த ஆட்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில பார்வையற்றவர்கள் கிராஜுவேட்டுங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க. எங்களுக்கு வேலை கொடுங்க, வேகன்சி இருக்கு, நாங்க செய்யக்கூடிய வேலை இருக்கு, அந்த வேலையெல்லாம் போடிட்டு காட்டி எங்களுக்கு கொடுங்க. உதாரணத்துக்கு மியூசிக் டீச்சர் வேலையெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் கேட்டாங்க. என்ன பண்ணாங்க சர்க்காரு, அவனெல்லாம் அப்படியே கூண்டோட லாரியில ஏற்றி ஆந்திரா பார்டர்ல கும்படி பூட்டி எடுத்து போய் விட்டுட்டு வராங்க. அதற்கு பிறகு கோரிக்கை ஏற்கப்பட்டது, முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாங்க, அந்த போராட்டம் முடிஞ்சது. அமுல்படுத்தல, போராட்ட பிறகுதான் சர்க்காருக்கு புரியுது. அதுக்காக இப்ப கூட சொன்னாங்களே தவிர அத்தனை பேருக்கு செலவு கொடுக்கல, ஸ்டெப்ஸ். ஆனா அதுவே அவங்க போராடலன்னா இதை ஃபில்அப் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதான் கேட்கறேன், இப்ப ஏன் போராட்டம் பண்றோம்? அமுல்படுத்தாதனாலதான் பண்றோம். இருக்கிறத எந்தெந்த ஜாபுக்கு ஃபிட்னஸ் சொல்றீங்க இல்ல, அதை ஏன் நீ அமுல்படுத்தலன்னா கேள்வியே. உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் அது பூந்தமல்லியில நடந்தது. அது எக்ஸாம்பிள். 15 நான் கேட்கறேங்க, நீங்க பண்ணாங்கன்றீங்கல்ல, 17 நாள் நடத்தினாங்க. இந்த பக்கம் ஆந்திரா பார்டர் கொண்டு விட்டு எப்படி பார்வை இல்லாத எப்படி வருவான், எந்த பஸ் ஏறுவான், கையில காசு இருக்குமா, கொஞ்சம் கூட அது கூட என்ன, இது ஜனங்க மத்தியில கடுமையான எதிர்ப்பு. அதிமுக இவ்வளவு மொட்டத்தனமா நடக்குதுன்னு கடுமையான எதிர்ப்பு மக்கள் மத்தியில வந்த பிறகு பத்திரிகை எல்லாம் எழுதின பிறகு சர்க்காரை இறங்கி வந்தது. தவிர முன்னாடி அமைச்சர் பார்த்தாங்க, அப்புறம் முதலமைச்சருடைய அறிக்கை பிறகு வந்தது, முதலமைச்சரோட உத்தரவாதங்கள் கிடைத்த பிறகு அவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடணும். இந்த நிலையில எமது செய்தியாளர் சுவாதி களத்திலிருந்து தகவல்களை தராங்க. மேலும் இந்த அலவன்ஸ், இந்த ஊக்கத்தொகை சார்ந்து மேம்படுத்தி வழங்கணும், இந்த மல்டிபிள் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கறாங்க, மேலும் இதை மேம்படுத்தி தரணும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற கோரிக்கைகளை விரிவா அவர்கள் வாயிலாக பேசுறாங்க. கண்டிப்பா ஹரி, இவங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை இவங்க சொல்றாங்க. அதாவது இவங்க தரப்புல இருந்து இவங்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகளை பல்வேறு கோரிக்கைகளா சொல்றாங்க. வேற என்ன மாதிரியான கோரிக்கைகள் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அகில இந்திய மாற்றுத்திறனாளிகள் சங்கத்திற்கான தலைவர் திருமதி ஜான்சி ராணி நமக்கு இருக்காங்க. ஜான்சி ராணி கிட்ட கேட்போம். ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்னிறுத்தி, அதாவது இந்த வேலை வாய்ப்பு, கல்வியில 3% இட ஒதுக்கீடு, அந்த பராமரிப்பு தொகை உயர்த்தி தர வேண்டும், இது இல்லாம உங்களோட வேற கோரிக்கைகளை என்ன உங்களோட கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பேரணியை எந்த மெயின் டிமாண்ட் எங்களுடைய கடுமையான விதிமுறைகள், பராமரிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான கடுமையான விதிமுறைகளை தமிழக அரசு இன்னைக்கு பின்பற்றி வருவதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் நாங்க இன்னைக்கு முதல்ல வலியுறுத்த விரும்புறோம். ஏன்னா அந்த விதிமுறைகளை பின்பற்றினா அனாதைகளாகவும் பிச்சைக்காரர்களும் இருக்கவங்க மட்டும்தான் பராமரிப்பு உதவித்தொகையை பெற முடியும். ஆகவே இந்த கடுமையான விதிமுறைகளை நீக்கி அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பராமரிப்பு உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முதல்ல வலியுறுத்த விரும்புறோம். இது தொடர்பா உங்க மாற்றுத்திறனாளிகள் ஆணையகத்தை நீங்க அணுகுறீங்களா? அவங்க தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விளக்கம் வழங்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே நீங்க மாற்றுத்திறனாளி துறையினுடைய கமிஷனரும் செக்ரட்டரி எல்லாம் நாங்க சந்திச்சு இது சம்பந்தமா மனுக்கள் கொடுத்திருக்கோம். கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்திய போதும் கூட இது கொள்கை ரீதியாக எடுக்க வேண்டிய முடிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆகவே இது என்று சொல்லி அவர்கள் கை கழுவி விட்டு விட்டார்கள். ஆக தொடர்ச்சியாக வலியுறுத்திய போதும் கூட தமிழக அரசின் காதுகளுக்கு எட்டாத சூழ்நிலையில் நேரடியாக தமிழக அரசினுடைய அமைச்சர்களையோ அல்லது தலைமைச் செயலாளரை சந்தித்து கொள்கை ரீதியாக முடிவெடுத்து எங்களுடைய பராமரிப்பு உதவித்தொகை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இந்த பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
உங்களோட கோரிக்கையை அரசு ஏற்காவிட்டால் அடுத்த கட்டமா உங்க போராட்ட வடிவம் என்னவா இருக்கும்? போராட்ட வடிவம் மாற்றப்படுமா இல்லது உங்களை அடுத்த கட்ட போராட்டம் என்னவா இருக்குமா? இத தமிழக அரசுக்கு இன்றைக்கு நாங்க கொடுப்போம். நேரடியாகவும் சந்திச்சு பேசுறோம். பேசி அவர்களுக்கான கால கூட அவகாசம் கொடுப்போம். நிச்சயமாக செய்வார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இன்கேஸ் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த கட்ட போராட்டம் எங்களுக்கு சிறைச்சாலையை நோக்கி செல்வதற்கான போராட்டங்களை அறிவிப்பது தவிர வேறு வழி இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதாவது இவங்களோட கோரிக்கைகளை இவங்க சொல்றது இவங்களுக்கான அந்த 40% ஊனத்தை முன்னிறுத்தி அவங்க அடையாள அட்டை பெறதுல பல்வேறு வகையான சிக்கல்கள் இருப்பதாக இந்த சிக்கல் கலையை ஏற்றி இந்த கோரிக்கை பேரணி நடைபெறுவதாகவும் இந்த பேரணிக்கும் அரசு செவிசாய்க்காவிட்டால் அடுத்த கட்டமாக இவங்க போராட்ட வடிவம் தொடரும். போராட்ட வடிவம் மாற்றப்படுமே தவிர போராட்டங்கள் தொடரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல இருந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். அந்த இடஒதுக்கீடு பற்றி பேசியிருந்தோம். அதுல பேக்லாகும் அதையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவையும் சுட்டி காட்டியிருக்கீங்க. அது செயல்படுத்துறதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது எப்படி அணுகப்படணும் அப்படிங்கறது உங்களுடைய பார்வை. உதாரணமாக இது பேக் கொடுக்காதது சர்க்காருடைய தப்பு. என்ன பண்றாங்க சில நேரத்தில்னா உங்களுக்கு இடஒதுக்கீடிலே கூட உதாரணமா எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் வச்சுக்கலாம். அவங்க மெரிட்ல வந்துட்டாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா மெரிட்ல தான் கொடுக்கணும். உங்களுக்கு மெரிட்டுன்னு ஒரு சீட் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அந்த மெரிட்ல தான் கொடுக்கணும் உங்களுக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எஸ்சி கோட்டா இருக்குது பாருங்க, தோஹோ எஸ் காட் மெரிட் செக் என்ன பண்றாங்க, அந்த எஸ்சி கோட்டால போய் அழைத்துறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இன்னொரு எலிஜிபிலிட்டி ஆளு கிடைக்கிறது இல்லை. ஒரு எஸ்சியா இருந்தாருன்னா ஒரு மெரிட்ல வரலன்னா ஒரு கிடைக்கு இருக்கும். இதை ஃபில்அப் பண்ணிடுறாங்க. அப்படி இது ஹைகோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு பெரிய சிக்கல் ஆகி போச்சு. இதே மாதிரி இதுல கூட என்ன பண்றாங்கன்னா அப்படி தகுதி இருந்தாலும் கூட போடாமல் உதாரணமா எம்ப்ளாய்மெண்ட் தருமபுரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேயே மாற்றுத்திறனாளிக்கு குவாலிபிகேஷன் இருக்கு, 12th பாஸ் பண்ணிருக்கிறாரு, அவருக்கு என்ட்ரி கொடுக்கணும். அவர் என்ன பண்றாங்கன்னா பாருங்க, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க கூடாதுன்றதுக்காக அவர் கால் நடக்க முடியாதவர். அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மென்டல் ரிட்டார்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. மென்டல் ரிட்டார்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. அதை இவையெல்லாம் ஆங்காங்க நடக்கக்கூடிய தவறுகள். ஒட்டுமொத்தமா இது இப்ப என்னாச்சுன்னா அவன் அப்பாயின்மெண்ட் போனா அவனுக்கு கிடைக்கல. அப்புறம் கேஸ் போட்டோம். கேஸ் போட்டா ரெக்கார்டெல்லாம் கொண்டு அந்த கோர்ட்ல பார்த்தா பெரிய அம்பலமாகி இப்ப அந்த அம்மா மேல நடவடிக்கை எம்ப்ளாய்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறது. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ல கூடங்க பேக்லாகன்னா அவங்க யார் எத்தனை பேர் உதாரணம் 10 வச்சுங்களேன், 10 வராங்கன்னு சொன்னா யூ மஸ்ட் கிரியேட் போஸ்ட். சூப்பரானிஸ்ட் போஸ்டா நீ கிரியேட் பண்ணாட்டி யுவர் மிஸ்டேக். நீ அந்த காலத்தை போட்டா பேக்லாக் வந்திருக்காது. நீங்க பேக்லாக் வச்சதுனால அதை கேரி அவுட் பண்ணனா எய்தர் நீங்க வேகன்சியில அவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கணும் அல்லது கிரியேட் போஸ்ட். ஆக இப்போ 3% இடஒதுக்கீட முழுமையாக செயல்படுத்தணும். வழங்காததுக்கு பேக்லாகுக்கும் சேர்த்து உருவாக்கியோ இல்ல இருக்கக்கூடிய பதவிகளையும் கொடுக்கணும். 3% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கட்டாயமாக இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையா இருக்கு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கோட்டையை நோக்கி பேரணி நடத்துகிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்றெல்லாம் இதே நிகழ்ச்சியில் அவர்கள் சொன்னதை நம்ம கேட்டோம். ஆக அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, இதை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் ஏதேனும் உண்டா, இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில நாம் விரிவாக அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய திரு லட்சுமணன் அவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கான அமைப்பை சேர்ந்த திரு லட்சுமணன் அவர்கள் இருக்கிறார். இதுல இந்த 3% இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க சொல்லும்போது இதற்கான ஒரு கமிட்டி கூட அமைக்கப்பட்டது இந்த செயல்பாட்டை பார்க்கறதுக்கு. இதை செயல்படுத்துறதுல இன்னும் ஒரு தவறா புரிஞ்சுக்க சீஃப் செக்ரட்டரி மேற்பார்வையில் நினைக்கிறேன் அந்த கமிட்டி. இன்னும் இதை தெளிவா அமல்படுத்துறதுக்கு ஒரு முறைகள் மெக்கானிசம்ஸ் உருவாக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? அதுக்காக ஒரு கண்காணிப்பு குழு அதை அதாவது ஒரு மானிட்டரி கமிட்டின்னு கூட வைக்கலாம். ஸ்டேட் லெவல்ல இந்த பல ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த மாற்றுத்திறன் ஆர்கனைசேஷன் அவங்களை கொண்ட அரசாங்க அதிகாரிகளை கொண்ட ஒரு 2 மாசம் ஒரு முறை அல்ல 3 மாசம் ஒரு முறை கூடி அங்க இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லி
அவங்களுக்கு ஃபீல்டுல இருந்து போறதுனால நாங்களும் புரிய வச்சு சென்ட் பண்ணலாம். இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சென்டர்லயும் கலெக்டர் தலைமையில அப்படி ஒரு குழு வைக்கலாம். ஆகவே அங்கங்க மாவட்ட அளவுல கலெக்டருக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டதை அங்க செட்டில் பண்ணிடுவார். அதே மாநிலத்தில் இங்க பேசும்போது இவங்களுக்கு உட்பட்ட இவங்க செட்டில் பண்ணிடலாம். இது மாதிரி அந்த மானிட்டரிங் கமிட்டி என்பதை அரசாங்கம் கராராக அமுல்படுத்தினால் அது வெற்றி அடையும். அதுல கூட என்ன பாக்குறாங்க, துரோசமா சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது அரசியலாக பார்த்து அரசியல் அவங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டா அது ஃபீட் பண்றதுக்கு ஆக்சுவலா முடியாது. மானிட்டரிங், அதாவது ஒரு மேற்பார்வை அமைப்பு, இந்த நலத்திட்டங்கள், இந்த இடஒதுக்கீடு இவற்றையெல்லாம் அமலாக்கத்தை உறுதி செய்யறதுக்கான ஒரு அமைப்பு தேவை அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இந்த நிலையில எமது செய்தியாளர் சுவாதி கிட்ட நான் கேட்க இருக்கின்றேன். ஆக இந்த ஒரு 3% இடஒதுக்கீடு இது சார்ந்த நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இது மானிட்டர் செய்யப்படணும் அப்படிங்கறத சொன்னாங்க. இதை தாண்டிய மற்ற கோரிக்கைகள் என்ன? இந்த பிரதான 3 கோரிக்கைகள், இந்த ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் வந்து உதவி தொகை, இது சார்ந்தவர்கள் வைத்தாலும் கூட மற்றும் சில கோரிக்கைகளையும் வச்சிருக்காங்க. அது சார்ந்த பங்கேற்றிருக்கிறவங்கள்ட்ட கேட்டு ஹரி, நீங்க சொன்ன மாதிரி இவங்களோட மற்ற கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தா வந்து இவங்களுக்கான அந்த ரயில் மற்றும் பேருந்துகள்ல அவங்களுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அது வந்து முறையாக வந்து இவங்களுக்கான நடைமுறைப்படுத்துறதுல நடைமுறை சிக்கல் இருக்கிறதாவும், அவங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இருக்கைகளை வந்து வேறு மற்றவர்கள் வந்து ஆக்கிரமிக்கிறதால அவங்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதா, ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களை இவங்கள் பெறுவதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதா சொல்றாங்க. அதே மாதிரி கழிப்பறைகள் இவங்களுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை வந்து பொது இடங்களை எங்க போனாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறைகள், அதாவது அந்த கழிப்பறை அந்த வாயிலோட பிரெத் வந்து உங்களுக்கு உள்ள போற அளவுல இல்ல, அந்த வீல் சேர் போற அளவுல இல்ல அப்படிங்கறதா இவங்களோட கோரிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம கேலி கிண்டலுக்கு ஆளாவதாகவும் இதை வந்து தடுக்க வேண்டும் அப்படிங்கிற வகையிலையும் இவங்களோட இன்னொரு கோரிக்கைகளை வந்து சொல்லப்படுது. அண்ட் இப்போ நீங்க என் பின்னாடி பார்க்கலாம், இந்த பேரணி வந்து துவங்கி இருக்கு. சோ இவங்க வந்து இப்போ கோட்டை நோக்கி பேரணியை வந்து துவங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லாம, இந்த பேரணியை வந்து ஜான்சி ராணி, அதாவது அகில இந்திய மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்போட தலைவர் ஜான்சி ராணி வந்து இந்த பேரணியை துவக்கி வச்சிருக்காங்க. இந்த பேரணியில தமிழகம் முழுவதும் இருந்த எல்லா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் வந்து ஒன்று சேர்ந்து இந்த பேரணியை வந்து நடத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களும், அதாவது இந்த பேரணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஎம்மோட ஸ்பெஷல் செல்ல இவங்க மனு கொடுக்கறது போறதா வந்து சொல்றாங்க. அண்ட் மனு கொடுத்ததுக்கு அப்புறம் முடிஞ்சால் முதல்வரையும் வந்து சந்திக்க போவதாகவும், சந்திச்சு இவங்களோட கோரிக்கைகளை வந்து வலியுறுத்த போவதாகவும் சொல்றாங்க. அந்த கோரிக்கைகள் வந்து வலியுறுத்தப்பட்ட கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படாவிட்டால் இவங்களோட போராட்டம் தொடரும், போராட்ட வடிவம் மாற்றப்படுமே தவிர போராட்டங்கள் தொடரும் அப்படிங்கறத இவங்களோட ஒரு, அதாவது இவங்க தரப்புல இருந்து சொல்ற கருத்தா இருக்கு. ஒரு மானிட்டரிங் கமிட்டி பற்றி சொன்னீங்க. இந்த மானிட்டரிங் கமிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3% இடஒதுக்கீட உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு ஹை லெவல் கமிட்டி கன்ஸ்டியூட் ஆகப்பட்டிருக்கு. அது சீஃப் செக்ரட்டரி தலைமையில. இதுல வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சேர்ந்தவங்களும் இருக்கணும் இந்த ஒரு மானிட்டரிங்ல அப்படின்னு உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்திருக்கின்றோம். இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா, இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை எல்லாம் தாண்டி நிறைவேற்றப்படுமா என்பது போன்ற கேள்விகள் பிரதானமாக எழுந்திருக்கு. நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு லட்சுமணன், களத்திலிருந்து செய்திகள் வழங்கிய சுவாதி மற்றும் அவருடன் இணைந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்து வந்திருக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது வழங்கப்பட வேண்டும். நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் அதை தாண்டி அது அமல்படுத்தப்பட வேண்டும். சலுகைகள் அப்படிங்கறத தாண்டி அது எங்களுடைய உரிமை அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுடைய பார்வையா நம்ம பார்க்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.